ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا. நபியே, இரவுடைய நேரத்தில் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை, கியாமுல் லைலுடைய தொழுகையை நஃபிலாக தொழுங்கள். அல்லாஹ் உங்களை மகாமம் மஹ்மூத் என்ற கண்ணியமிக்க இடத்தில் அல்லாஹ் உங்களை எழுப்புவான். யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிட்ட சிறப்பு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு சிறப்பை அல்லாஹ் கொடுப்பதற்கு ஒரு நிபந்தனையை வைக்கிறான். அது மிக மகத்தான அந்த இடம், கண்ணியமிக்க இடம். அந்த இடத்தை நீங்கள் அடைவதற்காக ஃபதஹஜ்ஜத், இரவுடைய வணக்கத்தை நீங்கள் தொழுங்கள். வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதோ. இபாதுர் ரஹ்மான் இந்த குர்ஆனுடைய வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா, வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதோ வ கியாமா, இரவுடைய நேரத்தில் சுஜூதிலும் இறைவனை நின்று வணங்கியவர்களாகவும் ரஹ்மானுடைய அடியார்கள் இருப்பார்கள். அப்துல் பாசித், அப்துல் ரஹ்மான், அப்துல் ரவுஃப் அல்லது உங்கள் பேர்களை சொல்லிலாம் எல்லாம் சொல்லலை, இவங்க இருப்பாங்கன்னு சொல்லி. இபாதுர் ரஹ்மான் என்றால் ரஹ்மானுடைய அடியார்கள் என்றால் அவர்கள் இரவுடைய நேரத்தில் நின்று வணங்குவார்கள், சுஜூதில் இருப்பார்கள். வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன் வக்கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். இரவுடைய நேரத்தில் குறைவாகவே அன்றி அவர்கள் உறங்க மாட்டார்கள். சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடிக் கொண்டிருப்பார்கள். யாரை அல்லாஹ் சொல்கிறான்? முஃமின்களை அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதம் வீங்கும் அளவிற்கு இரவுடைய நேரத்தில் நின்று வணங்குவார்கள். ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான், ஏன் நீங்கள் இவ்வளவு சிரமத்தை எடுத்துக்கொண்டு அல்லாஹுவை வணங்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகின்ற ஒரே பதில், அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா. ஐஷா, அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா? இப்போ இந்த வசனங்களை அப்படி மேட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈக்குவல் டு அல்லாஹ்வுடைய அடியார்கள், அவ்வளோதான் வரும். முஃமின்கள். இப்போ முஃமினாக இருப்பவன் கியாமுல் லைலை தொழுவான். தன்னை முஃமின் என்று கூறக்கூடிய ஒருவன் கியாமுல் லைலை தொழவில்லை என்றால் அவன் முஃமின் அல்ல. அதுதான் அதோடைய பதில். இறைவனுடைய அடியான், இறைவனுக்கு ரொம்ப நெருக்கத்தில் உள்ளவன், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறவன், அல்லாஹ்வுடைய பணியில் இருக்கிறவன், அல்லாஹ்வுடைய அடியாராக நான் வாழ்வதற்கு ஆசைப்படுபவன் என்று சொல்பவன் கியாமுல் லைலை தொழவில்லை என்றால் அவன் பொய் சொல்கிறான், அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பி கியாமில் லைல், இரவுடைய வணக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு தஅபு ஸாலிஹீன கப்லக்கும், அது உங்களுடைய முன்னோர்களுடைய வணக்க வழிபாடு, முன்னோர்களாகிய நல்லவர்களுடைய வணக்க வழிபாடு. அது இறைவனிடத்தில் உங்களை நெருக்கமாக்கும், உங்களுடைய பாவங்களை நீக்கிவிடும், அழித்துவிடும் சொல்ல, நீக்கிவிடும். அது உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை தடுக்கும் என்று சொன்னார்கள். கியாமுல் லைலை சரியாக தொழக்கூடிய ஒருவன் எந்த ஒரு தொழுகையும் விடமாட்டான். தொழுகையை விடக்கூடிய வழக்கம் உள்ளவன் கியாமுல் லைலை தொழ மாட்டான், அவ்வளவுதான் இங்க நேதி. கியாமுல் லைலை தொழக்கூடிய வழக்கம் உள்ளவன் ஒருபோதும் தொழுகையை விடுபவனாக இருக்க மாட்டான். தொழுகையை விடுபவன் ஒருபோதும் கியாமுல் லைலை தொழ மாட்டான். அது முஃமினுடைய வணக்க வழிபாடு. இறைவனிடத்தில் நெருங்குவதற்குரிய வணக்க வழிபாட்டில் மிக முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய வணக்க வழிபாடாக, நஃபிலாக, அல்லாஹ் இறை தூதருக்கு ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக், அல்லாஹ் உங்களை மகாம் மஹ்மூதில் எழுப்புவான், இந்த நஃபிலை தொழுங்கள். மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், என் இறை நேசனை புறக்கணிப்பவனை, வெறுப்பவனை, நோவினை செய்பவனுக்கு எதிராக நான் போரை பிரகடனம் செய்கிறேன். அவன் யார்? ஃபர்தான வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டு நெருங்கி கொண்டிருப்பான்.
அதோடு மட்டுமல்லாமல் நஃபிலான வணக்க வழிபாடுகளையும் எடுத்துக்கொண்டு நான் அவனை நேசிக்கும் வரை அவன் என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான். நஃபிலத்தல்லக், அப்படி அவன் நெருங்கி என்னை நேசிக்க ஆரம்பித்து விட்டால் நான் அவனை விரும்ப ஆரம்பித்து விடுவேன். நான் அவனை நேசித்தால் அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக, கேட்கக்கூடிய செவியாக, நடக்கக்கூடிய பாதமாக நான் மாறுகிறேன். அவனுடைய உதவிக்காக வருகிறேன். அவன் கேட்டால் நான் கொடுக்கிறேன். பாதுகாப்பை தேடினால் நான் பாதுகாப்பை கொடுக்கிறேன். இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் என்னை சிரமப்படுத்தாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு முஃமினுடைய உயிரை கைப்பற்றும் போது அவன் அடையக்கூடிய வேதனை என்னை தடுமாற்றம் செய்யும். ஹதீஸுல் குதுசி, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வார்த்தைகளாக கூறக்கூடிய ஹதீஸுல் குதுசி. இப்ப இறைநேசன் எப்படி நஃபிலை விடுவான்? அல்லாஹ்வுடைய தூதர் இரவுடைய நேரத்தில் அதிகம் நின்று வணங்கியதற்குரிய காரணம் அபுதன் ஷக்கூரா, என் ரப்புக்கு அவன் எனக்கு கொடுத்ததற்கு நன்றி உள்ளவனாக நான் மாற வேண்டும் என்ற காரணம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் ஒவ்வொரு இரவும். இறங்கி வந்து அல்லாஹ் கேட்கிறான், என்னை அழைப்பவர்கள் உண்டா? அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன். என்னிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுபவர்கள் உண்டா? அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். இப்ப அல்லாஹ் ஒரு அடியானுக்காக இறங்கி வரும்போது அவனுக்காக அல்ல, அந்த அடியானுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக, அந்த அடியானுடைய பாவ மன்னிப்பை நீக்குவதற்காக, அந்த அடியானுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அல்லாஹ் இறங்கி வரும்போது ஒரு முஃமின் எப்படி உறங்குவான் அந்த நேரத்தில்?